ஹாய், சூப்பராக வெளியில் மொறுமொறுனும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கிற கருப்பட்டி குழி பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நான் 2 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி தோல் எடுக்காத உளுந்தை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கணும். போட்டு ஒரு 4-5 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைக்கணும் நல்லா கெட்டியாக. ஏன்னா நம்ம கருப்பட்டி வேறு இதில் கலக்கணும்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் இந்த மாவுக்கு 2 கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன். இது சின்னதாக இருந்ததுனால நான் 2 ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டியுமே ரொம்ப கம்மியாக தண்ணி வச்சு பாகு எடுக்கணும். ஏன்னா அந்த பாகை நம்ம இந்த மாவில் கலக்கிறப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த பாகு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவு ஒரு 4-5 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு கிடைக்கும். நான் என்ன பண்ணேன்னா ஒரு க்ரியேட்டிவிட்டிக்காக ஒரு மாம்பழத்தையும் அரைச்சி இதில் போட்டுக்கிட்டேன். அப்போ நல்லா மாம்பழ வாசமும் அடிச்சிச்சு. மாம்பழத்துக்கு பதிலாக 2 கனிஞ்ச வாழைப்பழத்தை கூட இதில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டிலாம் அப்படி தான் செய்வாங்க. பணியாரம் சுடுறதுக்கு கடலெண்ணெய் இல்லை நெய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலெண்ணெய் எடுத்திருந்தேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.